ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான சீரியஸில் மேத்தமெட்டிக் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 15 men and 21 women working together can do a job in 56 days, while 12 men and 24 men working together can do the same job in 64 days. In how many days can the same job be done by 18 men and 24 women working together அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 15 men ப்ளஸ் 21 women. ஸோ ஒரு ஜாபை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 56 டேஸில் முடிக்கிறாங்க. அதே ஜாபை 12 men ப்ளஸ் 24 women சேர்ந்து செஞ்சாங்கன்னா 64 டேஸில் முடிக்கிறாங்க. எத்தனை நாளில் 18 மென்னோ 24 womenோ அந்த ஜாபை முடிப்பாங்கன்னு தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்க டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இது பண்ணால் இது 7 டைம்ஸ் அடிக்கலாம், இது 8 டைம்ஸ் அடிக்கலாம். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டோன்னா 105m ப்ளஸ் 147w இஸ் ஈக்குவல் டு 96m ப்ளஸ் 192w. ஸோ men and women ஒரு சைடு நம்ம இப்போ கொண்டு போயிட்டோன்னா ஸோ 105 மைனஸ் 96 men equal to 192w minus 147w. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 9m is equal to 45w. இதை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா m is equal to 5w. ஸோ m/w ரேஷியோ என்ன கிடைக்கிது, 5/1 அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 18 மென்னும் 24 உமனும் சேர்ந்து எவ்வளோ நாள் செய்வாங்கன்ட்டு. இங்கே இருக்க வேல்யூ அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18 × 5 ப்ளஸ் 24 × 1 is equal to 114. ஸோ ஒரு ஒர்க் டன் வந்து நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இந்த 5யும் 1ஐயும் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15m + 21w இன்ட்டு 56 இருக்குல்ல, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 15 ப்ளஸ் அப்புறம் 21 of 1 is equal to 75 + 21 is equal to 96. ஓகேவா? 96 அது வந்து 56 டேஸில் செஞ்சுருவாங்க. நமக்கு டோட்டல் 114. இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா 2 டைம்ஸ் வந்து 28, இது வந்து 57. தென் இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 19, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ 32 × 28. ஸோ 16 remainder 1, 24, 25, 64, 6, 9. ஸோ பார்த்தீங்கன்னா 896. இப்போ இதை வந்து 19 நம்ம டிவைட் பண்ணோன்னா 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 76. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 136. 7 டைம்ஸ் போட்டால் 3 remainder 6, 33. ஸோ ரிமைனிங் 3. ஸோ 47. 3/19 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ எது இன்கரெக்ட் பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் இஸ் த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் தான் தப்பு. ஏன்னா டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஓகேங்களா? மூவிங் ஆன் ஃபர்தர், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.35 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1.25 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3.35 ப்ளஸ் 1.25. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏபி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா ஏ மைனஸ் பி தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ ஏக்கு வந்து 3.35யும் பிக்கு வந்து 1.25யும் நீங்கள் போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 0, 1, 2.1. ஸோ 2.1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a dealer marks his good at 20% above the cost price and allow a discount of 15% on the marked price. What is his gain or loss percent அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்,
அவர் வந்து எம்பி எவ்வளோ வந்து டிசைட் பண்ணுறாருன்னா 20% காஸ்ட் ப்ரைஸ் விட அதிகம். அப்போ நான் சிபி வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 20%னா 120 எம்பியாக மார்க் பண்ணுறாரு. இந்த 120ல் அவர் வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 120ல் 10% வந்து ₹12, 5% வந்து பார்த்திங்கன்னா ₹6. அப்போ 18% அவர் வந்து அதிலேருந்து குறைச்சிடுவார். ஓகேவா? ₹18 குறைச்சிட்டாங்கன்னா 120லேருந்து 18 போச்சுன்னா 102. இந்த ப்ரைஸுக்கு தான் அவர் சேல் பண்ணியிருப்பார். இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 100லேருந்து ₹102, ₹2 அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 2% கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a 6-digit number is divisible by 33. If 54 is added to the number, then the new number formed will also be divisible by. ஸோ ஒரு 6-digit நம்பர் இருக்குது, அது வந்து 33ஆல் டிவைட் ஆகும். 33 இந்த சென்ஸ் 3ஆலையும் டிவைட் ஆகக்கூடியது, 11ஆலையும் டிவைட் ஆகக்கூடியது. இப்போ 54 வந்து அந்த நம்பர் கூட ஆட் பண்ணுறாங்க. அப்போ அது எது கூட டிவைட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 54 பாருங்களா, 5 + 4 = 9. ஸோ இது வந்து 3ஆல் டிவைட் ஆகக்கூடியது. நம்ம 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து எப்படி எடுத்துப்போம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர டோட்டல் சம்மை 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து இந்த நம்பர் டிவிசிபிள் பை 3. அதே மாதிரி 11க்கு நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட் பேர் எடுத்துப்போம், ஈவன் பேர் எடுத்துப்போம், அதோட வேல்யூவை மைனஸ் பண்ணி போடுவோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு எய்தர் 11 கிடைக்கணும் ஆர் 0 கிடைக்கணும். அப்போனா அந்த நம்பர் டிவிசிபிள் பை 11 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே 54 ஆட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா 5 + 4 வந்து ஆட் பண்ணும்போது 9, அது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A spherical ball of lead 3 cm in diameter is recast into 3 spherical balls. Diameter of these balls are 3/2 and 2 cm respectively. அப்போ தேர்ட் பாலோட டயாமீட்டர் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பாலை உருக்கி தான் இந்த 3 குட்டி பால் வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் தீஸ் பால்ஸ் வில் பி ஈக்குவல். வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால் வந்து என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4/3 πr³ தான் வந்து ஃபார்முலா. அப்போ 4/3 πr வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, 3 cm இன் டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 whole³ = 4/3 π. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆர் வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து இங்கே ஏற்கனவே 3/2 டயாமீட்டருன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ்னால் இன்னும் ஒரு 2 வரும். அப்போ 3/4 whole³. ஸோ இங்கே 2 இதை வந்து டிவைட் பண்ணால் 1 கிடைக்குமா? ஸோ 4/3 π 1 whole³. இப்போ தேர்டு பாலோட ரேடியஸ் தான், ரேடியஸ் கேட்கல டயாமீட்டர் கேட்டுக்காங்க. ஸோ ரேடியஸ் வச்சு நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே இருக்க 4/3 காமனாக நம்ம எடுத்தோன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ 3/2 whole³. ஸோ 27/8 is equal to 27/64 plus 1 plus R3 whole³. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா R3 whole³ is equal to 27/8 minus 27/64 minus 1. ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 125/64. இது அப்படியே க்யூப் ரூட் நீங்கள் எடுத்தீங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 5/4ன்ட்டு கிடைக்குமா? அப்போ நமக்கு ரேடியஸ் என்ன கிடைக்கும்? 1.25. ஸோ இங்கே டயாமீட்டர் கேட்கறதுனால இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 2.5 cm தான் நமக்கு டயாமீட்டர் ஆஃப் த தேர்ட் பால். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A person standing at a distance looks at a building having a height of 1000 meter. The angle between top of the building and the ground is 30 degree. At what approximate distance is the person standing away from the building அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்க வந்து ஒரு பில்டிங்கோட ஹைட் வந்து 1000 மீட்டர் இருக்கான், அதை வந்து பார்க்குறாங்களாம். ஓகேவா? டாப் ஆஃப் த பில்டிங்க்கும் கிரவுண்டுக்கும் இருக்க ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் அந்த பில்டிங்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ tan θ ஃபார்முலா எடுத்துக்கிட்டோன்ட்டு வச்சுக்கோங்க, adjacent by opposite.
ஸோ இதுதான் நமக்கு தெரியாது. அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியாது. ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1000 மீட்டர் tan 30 டிகிரி வந்து நம்ம போட்டுக்கணும். tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3ங்களா ஈக்குவல் டு x/1000. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு √3. √3யோட வேல்யூ தான் நமக்கு 1.732 அப்படின்ட்டு தெரியும்ல. ஸோ அதுவும் இதுவும் 1000 மல்டிபிள் ஆனால் x ஈக்குவல் டு 1732 மீட்டர். ஓகேவா? எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா இந்த சம். ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். A sector of a circle of radius 10 cm is formed at 60 degree angle at the center. What will be the area? ஸோ ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா πr² θ/360 டிகிரி. ஓகேவா? ஸோ பை ஆரோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர், 10² தீட்டா வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. 60/360னா கேன்சல் ஆகிடும். 6 டைம்ஸா? ஸோ பை வேல்யூ 3.14 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இன்ட்டு 100 டிவைடட் பை 6. 314/6 வந்து டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 52.33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If the selling price of an article is doubled, then the profit became 4 times. What was the original profit percentage அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன? எஸ்பி மைனஸ் சிபிங்களா? அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100ங்களா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆனால் ப்ராஃபிட் வந்து 4 டைம் ஆகுது. ஸோ ப்ராஃபிட்டை எப்படி எழுதலாம்? எஸ்பி மைனஸ் சிபின்ட்டு எழுதலாமா? ஸோ 4 டைம்ஸ் ப்ராஃபிட் அதிகமானா எஸ்பி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு எப்போ அதிகமானா 2 டபுள் த செல்லிங் ப்ரைஸ் 2 எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 4 எஸ்பி மைனஸ் 4 சிபி இஸ் ஈக்குவல் டு 2 எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பிலாம் ஒரு சைடு, சிபிலாம் ஒரு சைடு நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? 2 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 3 சிபி அப்படின்ட்டு மாறுமா? அப்போ எஸ்பி பை சிபி ரேஷியோ என்ன? 3/2ன்னு மாறுதுங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ்பிக்கும் சிபிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட். ஸோ 1 தான் கிடைக்குதா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் ஈக்குவல் டு 1 காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2 இன்ட்டு 100. அப்போ கேன்சல் பண்ணால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா 50% அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். What is the value of 27x³ minus 58x² plus 31xy² minus 8y³? எக்ஸோட வேல்யூ -5 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ -7 இருக்கும்போது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் x - y ஹோல் க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுவும் இது 3x ஹோல் க்யூப், இது 2y ஹோல் க்யூப், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? x - y ஹோல் க்யூப் ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு x³ plus 3a² minus 3ab² minus b³. இதான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த 3x - y 2y ஹோல் க்யூபை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 27x³ ப்ளஸ் 3 இன்ட்டு x²னா 9x². அப்புறம் ஒய்க்கு வந்து -2y, தென் -3, ஏ வந்து 3x, ஒய் ஸ்கொயர் வந்து இது b² வந்து 4y² மைனஸ் b³ 2y ஹோல் க்யூப் வந்து 8y³. ஓகேவா? ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 27x³ ப்ளஸ் 3 9s are 27. 27 into -2 minus 54ன்னு வருதுங்களா? minus 54 x²y. அப்புறம் வந்து 3 3s are 9, 9 4s are 36 plus 36y² minus 8y³. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? இங்கே வந்து 58x²y இருக்குது, இங்கே 31xy² இருக்குது. அப்போ என்ன இருக்குது?
ஸோ 3x minus 2y whole cube minus 4x square y டிஃப்ரென்ஸ் இருக்குது, minus 5xy square டிஃப்ரென்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படியே 3 இன்ட்டு மைனஸ் 5 minus 2 into minus 7 whole cube minus 4 into minus 5 whole square minus 7 minus 5 minus 5 minus 7 whole square. ஓகேவா? அப்போ minus 15 plus 14 1 ஆகிடுமா? இங்கே 1 cube 1 தான் வரும். ஸோ இங்கே இருக்க minus 4 25 இது ப்ளஸ் ஆகிடும். 28 into 4 7 28 into 25 plus minus minus plus ஆகிடுமா? 25 into 49. ஓகேங்களா? ஸோ இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே வந்து காமனாக இந்த -1 ஹோல் கியூப் வந்து -1 வந்துருமா? ஸோ 25 வந்து காமனாக இருக்கா? இது ரெண்டுத்துலேயும் 25 வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ 28 + 49 ஆட் பண்ணிங்கன்னா 77 வரும். -1 + 25 into 77 வந்து பார்த்தீங்கன்னா 1925 வரும். ஸோ அதுலேருந்து 1 போயிடுச்சுன்னா 1924. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A part of the journey is covered in 37.5 minutes at 90 km/h. ரிமைனிங் பார்ட் வந்து 14 மினிட்ஸில் 80 km/hல கவர் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா, அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? ஸோ ஸ்பீட் வந்து பாருங்கள் 90 km/hல ஒரு பார்ட்டை வந்து கவர் பண்ணுறாங்க. 37.5 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஹவர்ஸ்க்குனா டிவைடட் பை 60 போடணுமா? ப்ளஸ் 80 இன்ட்டு 14 மினிட்ஸில் கவர் பண்ணுறாங்க. 14/60 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து 3 டைம்ஸா, இது 2 டைம்ஸா, இது வந்து 4 டைம்ஸா, இது வந்து 3 டைம்ஸா. ஸோ வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 112.5/2 ப்ளஸ் 56/3 அப்படின்ட்டு இருக்கட்டும். ஸோ இது இன்னுமே எப்படி நம்ம எழுதலாம்? ஸோ பண்ணோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 18/2/3. ஏன்னா 3 18s 54 தானே வரும். திருப்பி 2/3 இருக்குமா? இந்த ஹோல் டேர்ம் மட்டும் அப்படியே வெளியே எடுங்க. 56 + 18 + 1/4 + 2/3. ஸோ இது மட்டும் நம்ம வந்து தனியாக சால்வ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் தனியாக சால்வ் பண்ணணும். ஸோ பண்ணோன்னா 74 11/12. இதுதான் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 20 students of a college went to a hotel. 19 of them spent 175 each on their meal and 20th student spent 19 more than the average of all the 20. So total money spent by them எவ்வளோன்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான சம் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஸோ 20 பீப்புளோட ஆவரேஜ் வந்து நமக்கு தெரியாது. 19 பீப்புளோட ஆவரேஜ் தான் வந்து 175 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 20th பர்சன்ட்டோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா x + 19 இந்த 19 பீப்புளை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து 20x = 19 × 175 x + 19 இருக்கா? இந்த x அந்த சைடு போயிடுச்சுன்னா 19x = 19 × 175 + 19 இருக்குமா? ஸோ இதில் 19 எல்லாமே காமனாக இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா x = 175 + 1 ஸோ = 176. இதுதான் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ 176 வந்து நம்மளோட நியூ ஆவரேஜ். அப்போ 20 பேருக்கு வந்து எவ்வளோ ஆகும்? இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 12 ரிமைண்டர் 1 15 ரிமைண்டர் 1 3520 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பை சார்ட் கொடுத்து அதில் எவ்வளோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா
ஸ்காலர்ஷிப் வந்து டொனேஷன் ஃபண்ட்லேருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ டொனேஷன் ஃபண்ட் வந்து இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் டொனேஷன் ஃபண்ட் வந்து 26% ஆஃப் ஸ்காலர்ஷிப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கிறது எதுங்க, ஸ்காலர்ஷிப் 26% வந்து கொடுக்குறாங்க அவுட் ஆஃப் 35% ஆஃப் டொனேஷன் ஃபண்ட். ஸோ இன்ட்டு 100 ஏன்னா பர்சன்டேஜ் கேட்கறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா 7 டைம்ஸ், இது வந்து 20 போட்டிங்கன்னா 12 ரிமைண்டர் 1 5 20 டிவைடட் பை 7 7 7 49 ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ 28 ரிமைனிங் 20. ஸோ 2 டைம்ஸ் 6 9. ஸோ 74.29% தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x by y if x minus 5y equal to 7 x plus 5y equal to 13 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை அப்படியே வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 13x minus 65y is equal to 7x plus 35y. ஸோ x y ஒரு சைடு எடுத்துகிட்டு போனால் 6x is equal to 100y. ஸோ 3 டைம்ஸ் இது 50. x by y வந்து வேல்யூ என்ன, 50/3. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 50/3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 18 டிவைடட் பை 6 ஆஃப் 2 minus 4 into 5 of 6 minus 3. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படி தான் நம்ம வந்து போடணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 18 டிவைடட் பை 6 ஆஃப் 2. ஓகேவா? அப்போ 6 into 2 12. 12 minus 4 into 5 6 minus 3 3. ஓகேவா? ஸோ 18 divided by 8 into 15. ஓகேவா? 18/8 into 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா IN 4. ஸோ 45 4 135/4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸை கண்டினியூ பண்ணலாம்.